ஜில்லா படத்துல வர கண்டாங்கி சாங் ஜப்பான்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஜப்பான்ல கியோட்டோன்னு ஒரு ஃபேமஸான சிட்டி இருக்கு. அங்க தான் இந்த கோவில் இருக்கு. இது ஆக்சுவலா ஒரு கோவில் தான். ஃபுஷிமி இனாரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட பேரு. அந்த கோயிலோட பேஸ்ல இருந்து அப்படியே மேல ஏறி போனோம்னா மவுண்டெயின் இருக்கு. மவுண்ட் இனாரின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஏறி அந்த மவுண்டனோட டாப் வரைக்கும் ரீச் ஆவாங்க. அங்க ஒரு குட்டி கோவில் இருக்கு. ஸோ இந்த கோயில ஸ்டார்ட் பண்ணி அந்த மேல இருக்கிற கோயில் வரைக்கும் போறத வந்து ஒரு ஷார்ட் ட்ரெக்கிங் மாரி எல்லாருமே போவாங்க. அப்படி ட்ரெக்கிங் போற வழியில தான் இந்த டோரி கேட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ரெட் கலர்ல ஒவ்வொன்னும் இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு டோரி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜப்பான் கோயில்களும் ரொம்ப காமன். எல்லா ஜப்பான் கோயில்லுமே இந்த கேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டோரி கேட்ஸ் வந்து டோட்டலா 1000 இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அந்த கண்டாங்கி சாங்கோட 2, 3 ஷாட்ஸ் இருக்கு. இந்த கோயிலுக்கு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. கியோட்டோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கம் தான். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தாலே போதும். ஸ்டேஷன விட்டு வெளிய வந்து பார்த்தாலே கோவில் தெரியும். அப்படியே நம்ம உள்ள நடந்து போனோம்னா, அங்க வந்து கேட் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. என்ட்ரன்ஸ் கேட்டே ரொம்ப பெருசா அந்த மாதிரி ரெட் கலர்ல சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் இங்க பக்கத்துலயே வந்து ஃபங்ஷன் மாரி நடத்திட்டு இருந்தாங்க. ட்ரம்ஸ்லாம் வாசிச்சுட்டு, அது ஒரு மியூசிக் ஃபங்ஷன் மாரி போயிட்டு இருந்துச்சு. ஜப்பான்ல சம்மர் டைம்ல இந்த மாரி ஃபங்ஷன்ஸ்லாம் ரொம்பவே காமன். நெறைய இடத்துல நடக்கும். பிளஸ் பட்டாசுமே சம்மர் டைம்ல நெறைய வெடிப்பாங்க. ஏன்னா மத்த நேரம்லாம் வந்து குளிராவும் இருக்கும், ஸ்னோ இருக்குங்கிறனால, சம்மர் டைம்ல பட்டாசு வெடிப்பாங்க. பிளஸ் இந்த மாரி ஃபங்ஷன்ஸும் நெறைய நடக்கும். கோயில் உள்ள என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் வொர்ஷிப்க்குன்னு ஒரு பிளேஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட டோட்டல் மேப் குடுத்துருக்காங்க. இந்த மேப்ல பார்த்தாலே தெரியும். அந்த 1000 டோரி கேட் இருக்கிற பிளேஸ் தெரியும். அப்படியே கோயில் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே மேல போயி அப்படியே அந்த மவுண்டனோட டாப்க்கு ரீச் ஆகுற மாதிரி. கோவில் பக்கத்துலயே நெறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு, சொவீனியர்ஸ் வாங்குறதுக்குலாம் பிளேஸ் இருக்கும். அண்ட் நம்ம ஊரு மாரி இங்க நான்வெஜ் சாப்பிட்டு கோயில் போகக்கூடாது அந்த சிஸ்டம்லாம் கிடையாது. இங்க கோவில் பக்கத்துலயே நான்வெஜ் கடை எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த டோரி கேட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஜாப்பனீஸ் மக்கள் மோஸ்ட்லி வந்து பவ் பண்ணிட்டு என்டர் ஆவாங்க. அது ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி. அண்ட் பகல்ல பார்க்கறதுக்கும் இந்த டெம்பிள் நல்லா இருந்துச்சு. இப்போ நைட் டைம்ல பார்க்கறதுக்கு லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு போகணுங்கிறது இவங்களோட வழக்கம் தான். ஸோ எல்லா கோயில் முன்னாடியுமே இந்த மாதிரி கை கழுவுறதுக்குன்னு ஒரு இடமும் வச்சிருப்பாங்க. இந்த இடத்த பத்தின ஃபுல் டீடைல்ஸ் லாங் வீடியோவா போட்டிருக்கேன். லிங்க்குமே இங்க குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.